நாங்க வந்துட்டோம்னு சொல்லு. கெத்தா ஃபைனலுக்கு வந்துட்டோம்னு சொல்லு. இப்படி சொல்ற மாரி தான், இன்னைக்கு இங்கிலாந்த வீழ்த்தி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டோங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. இங்கிலாந்தும் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மரண பயத்த காட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 253 ரன் எடுத்தோம். இதெல்லாம் எங்க சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா இங்கிலாந்தும் இன்னைக்கு மேட்ச்ல ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. கடைசி ஓவர்ல இங்கிலாந்துக்கு என்ன சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, 30 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்துச்சு. இத பார்த்தோனே நம்ம என்ன நெனச்சோம்னா, இவங்களாவது 30 ரன் எடுக்கிறதாவது 5 6 எல்லாம் இந்த பிரஷரான மேட்ச்ல எடுக்க முடியுமா? அவ்வளோதான். நம்ம தான் வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவு கண்டுட்டு இருந்தோம். ஆனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கடைசி ஓவர போய் சிவம் துபேக்கு குடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு இருந்துச்சுங்க. ஏன்னா இவர் வேற ஒய்டு நோபாலா போட்டு தள்ளி, ஒரு ஓவருக்கே 26 ரன்லாம் குடுத்த ஹிஸ்ட்ரிலாம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது, இவர் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். அப்பதாங்க ஃபர்ஸ்ட் பாலே ஜேக்கப் பேத்தல் ஃபேஸ் பண்ணாரு. கரெக்ட்டா பால் ஹர்திக் பாண்டியா கையில போச்சு. அவரு வேகமா தூக்கி போட்டு, சூப்பரா ஜேக்கப் பேத்தல ரன் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓவர்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் கடைசியில 3 சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பட்டை கிளப்பினாரு. என்னதான் எடுத்தாலும் இங்கிலாந்துனால கடைசி ஓவர்ல 22 ரன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியா 7 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டோம். உண்மையிலே இன்னைக்கு மேட்ச் செம்மையா இருந்துச்சுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 253 ரன் எடுத்தோம். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தோம். ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பால்ல பிலிப் சால்ட்டோட விக்கெட்டை எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் டேஞ்சரா இருப்பாரு அப்படின்னு நினைக்கும் போது பும்ராவோட பால்ல ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சு அக்சர் பட்டேல் ஹாரி ப்ரூக் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. அதுக்கப்புறம் பட்லர் பயங்காட்டிடுவாரோன்னு நினைக்கும் போது வருண் சக்கரவர்த்தி சூப்பரா பட்லரோட ஸ்டெம்பை தெறிக்க விட்டாரு. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் பேண்டனோட விக்கெட் எடுக்க ஒரு பக்கம் மாத்தி மாத்தி விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சுங்க. ஆனா என்னதான் விக்கெட் போனாலும் நான் மட்டும் நங்கூர மாதிரி நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் பேத்தல் மட்டும் நின்று வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்தாருங்க. மனுஷன் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு. என்னப்பா இவர் இப்படி விளையாடுறாருன்னு நினைக்கும் போது கடைசி ஓவர்ல எப்படியோ இவரை ரன் அவுட் பண்ணிட்டாங்க. இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியா 7 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டோம். ஆனா உண்மையிலே நம்ம இந்தியா பேட்டிங்ல அதிரடி காட்டுனால தான் இந்த மேட்சை வின் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த மேட்ச் நம்ம இவ்வளவு தூரம் வின் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு அக்சர் பட்டேலோட 2 கேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபர்ஸ்ட் ஹாரி ப்ரூக்கோட கேட்சை 24 மீட்டர் ஓடி கஷ்டப்பட்டு பிடிச்சாரு. இன்னொரு பக்கம் வில்ஜாக்ஸோட கேட்சை பவுண்டரி லைன்ல நின்றுட்டு இருந்த மனுஷன் உசுரை கொடுத்து பிடிச்சாருங்க. அந்த அளவுக்கு இவர் பிடிச்ச 2 கேட்சுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்சா இருந்திருக்கு. மேட்சோட டேர்னிங் பாயிண்டா மாறி இருக்கு. அதே சமயத்துல கடைசியில பும்ரா ஹர்திக் பாண்டியாவும் கரெக்டா ரன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட்டை எடுத்தாரு. அதனாலதான் இந்த மேட்சை நம்ம இவ்வளவு தூரம் போய் வின் பண்ணிருக்க முடிஞ்சு. இல்ல ஏதாவது ஒரு இடத்துல சொதப்பிருந்தா கூட இங்கிலாந்து இன்னைக்கு மேட்சை வின் பண்ணிருப்பாங்க. பரவாயில்ல, நம்ம இந்தியா இவ்வளோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபைனலுக்கு போயிட்டாங்க. எது எப்படியோ இன்னைக்கு ஒரு சூப்பரான மேட்சுங்க. ஏன்னா நேற்று சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் நியூசிலாந்து மேட்ச் ஒரு செமிஃபைனல் மேட்ச் மாதிரியே இல்லை, ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மேட்ச் செம்மையா இருந்துச்சு. இதே மாதிரி இந்தியா ஃபைனல்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்றதா நம்மளோட ஆசையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.